ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கேசி பாட்டனி. ஆகஸ்ட் மந்த்லி டெஸ்ட்டுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் 12th மேக்ஸ்க்கான டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின் பார்ப்போம். நம்ம சேனலுக்கு புதுசாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு போர்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ 4, 5, 6 வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இதில் 4th சாப்டர் பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த க்ரீன் கலர் ப்ளஸ் வந்து ப்ளூ கலர்லாம் இயர் கொஷனில் கேட்டது, க்ரீனும் கேட்டது, ப்ளூ கலர் வந்து மோஸ்ட் ஆஃப் தி இயர் கொஷனில் அதிகமாக கேட்டது. ஸோ எக்ஸைஸ் பார்த்தீங்கன்னா 4.1ல் இந்த 7, 6ல் 1 பார்த்துங்க, அதே மாதிரி 4ல் 2 பார்த்துருங்க. அதேமாதிரி 4.2ல் பார்த்தீங்கன்னா இந்த 8ல் 2 வந்து இயர் கொஷனில் கேட்டது, அதே மாதிரி இந்த 7th கொஷின் வந்து இயர் கொஷனில் கேட்டது. சரிங்களா? அதுக்கடுத்து 4.3ல் 2 மார்க் 3 மார்க்ஸில் இந்த 4th கொஷின் ரொம்ப முக்கியம். 4.4ல் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் செம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2ல் வந்து என்ன பண்ணி வச்சுங்க பார்த்துங்க. அதுக்கடுத்து 4.5ல் பார்த்தீங்கன்னா 10, 9ல் 1, 4, 9ல் 3. அதுக்கடுத்து 2 மார்க் 3 மார்க் பார்த்தீங்கன்னா 1 to 4 வரைக்கும். அதுக்கடுத்து 8, 6, 7 இது வந்து என்ன பண்ணுறங்க நல்லா பார்த்துருங்க. எக்ஸாம்பிள் சம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ 4.22, 4.8, 4.28 இது எல்லாமே இயர் கொஸ்டினில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ மற்றது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். இதை வந்து என்ன பண்ணி வச்சுங்க, மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து சாப்டர் 5 பொறுத்த வரைக்கும் 5.1, 5.2, 5.6. ஸோ சாப்டர் 5 and 6 ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க. அதிகமான கொஸ்டின் நமக்கு இதில் என்ன பண்ணலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ காலாண்டாக இருக்கட்டும், அதுக்கடுத்து வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாம்ஸ்லையும் சாப்டர் 5, 6லேருந்து நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. அதை நல்லா பார்த்துங்க. இங்கே நீங்கள் அந்த கொடுத்துருக்கிறதுல பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். சரிங்களா? இங்கே 5.1ல் பாருங்கள், 6 இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, 7, 11ல் 2 இதெல்லாமே இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. 5.2ல் பார்த்தீங்கன்னா இந்த 8ல் 5th சம்மு, 5த்தில் ஃபஸ்ட்டு சம்மு இதெல்லாமே கேட்டிருக்காங்க. அதேமாதிரி ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட் சம்மு இதெல்லாமே கேட்டிருக்காங்க. சரிங்களா? மற்ற இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக மார்க் பண்ணி வச்சுங்க. அதுமாதிரி 5.5ல் பார்த்தீங்கன்னா 7, 8, 9 ஸோ இது வந்து 3மே கேட்டிருக்காங்க. ஸோ அதர்வைஸ் இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துங்க. அதுக்கடுத்து எக்ஸாம்பிள் சம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 5.10, 26, 16, 31 அதே மாதிரி இங்கேயும் இருக்குது பாருங்கள். ஸோ ஒரு சில டைம் நமக்கு வந்து தெரியும் 3 மார்க்ஸாக 5 மார்க்ஸுமே ஒரு கேட்பாங்க. சரிங்களா? அதேமாதிரி 5.12, 22, 33 ஸோ இதெல்லாமே இயர் கொஷினில் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து சாப்டர் 6 பொறுத்த வரைக்கும் 6.1, 6.2, 6.7 இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர்ஸு. அதை வந்து என்ன பண்ணிங்க பார்த்துங்க எக்ஸசைஸ். ஸோ இதில் வந்து 6.1ல் 10, 9 வந்து இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, 11, 2 வந்து இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. 6.2ல் பார்த்தீங்கன்னா இந்த 3 செம்மு பார்த்துங்க 4. அதுக்கடுத்து 6.3ல் பார்த்தீங்கன்னா இந்த 4th செம் இயர் கேட்டிருக்காங்க, இங்கே 8th செம்மு. 6.4ல் இந்த 3, 6, 7, 8, 9 இது வந்து பார்த்துருங்க. 6.5ல் இந்த 7th இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 6.6ல் இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின். அதேமாதிரி 6.7ல் பாருங்கள் 5 மார்க்ஸ் அதிகமாக இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2, 4, 5 இதெல்லாமே இயரில் கேட்டது. 6.8ல் 1 to 4, 2, 3, 4. 6.9ல் 8th இது. அதேமாதிரி எக்ஸாம்பிள் சம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அதிகமாக இந்த 6.3, 43, 67, 6.27 அதேமாதிரி 6.11, 6.4, 6.19, 49 அதுக்கு 6.28, 6.30 இதெல்லாமே இயர் கொஸ்டினில் கேட்டது. இதில் ரிப்பீட்டடாக இந்த 3 கொஸ்டின் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. இது எல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. இதோட பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸு நம்ம வந்து குவார்ட்டர்லிக்கு ஸ்டடி பிளான் அப்டேட் பண்ணியிருந்தோம் 35 டேஸு. அது வந்து குவார்ட்டர்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் இருக்கும். பிளேலிஸ்ட்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் எல்லாமே இருக்கும். ஆல்ரெடி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதெல்லாமே அப்டேட் பண்ணியாச்சு. ஆகஸ்ட் மந்த்லி டெஸ்ட்னு பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.